இந்திய திரையுலகில் முன்னணி நடிகையாக இருக்கும் சமந்தா தனது வாழ்க்கையில் 2 பேரை காதலித்ததாக கூறினார். அதில் ஒருவரான நடிகர் நாகசதன்யாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். அதன் பிறகு 2022ஆம் ஆண்டு இருவரும் விவாகரத்து பெற்று பிரிய நேர்ந்தது. நாகசதன்யாவை காதலிப்பதற்கு முன் பிரபல நடிகர் சித்தார்த்துடனும் சமந்தா காதல் உறவில் இருந்ததாக கூறப்படுகிறது. சில பட நிகழ்ச்சிகளில் இருவரும் ஒன்றாக கலந்து கொண்டு இந்த தகவலை உறுதி செய்த நிலையில் பின்னர் சித்தார்த்தை சமந்தா கழட்டிவிட்டதாக கூறப்பட்டது. அதனால்தான் அவர் அடிக்கடி சமந்தாவுக்கு எதிராக பதிவுகளை போட்டார் என்ற தகவல்களும் பரவின. இருப்பினும் அவர்களின் காதல் கதை எந்த அளவிற்கு உண்மை என்பது தெரியவில்லை. சமந்தாவின் இந்த 2 காதல் கதைகளும் அனைவருக்கும் தெரியும். ஆனால் சமந்தாவின் வாழ்க்கை யாருக்கும் தெரியாத மற்றொரு காதல் கதை உள்ளது என்பது உங்களுக்கு தெரியுமா? அது அவருடைய பள்ளி பருவ பப்பிலம் என்றே சொல்லலாம். தன்னுடைய இந்த முதல் காதலை சமந்தாவை தற்பொழுது வெளிப்படுத்தியுள்ளார். சமந்தா இடைநிலை வகுப்பில் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது தினமும் பள்ளி முடிந்து வீட்டுக்கு செல்லும் பொழுதும் ஒரு பையன் இவரை பின்தொடர்வதை வழக்கமாக வைத்திருந்தாராம். சுமார் 2 வருடங்கள் அந்த பையன் பின்தொடர்ந்த நிலையில் ஒரு நாள் கூட சமந்தாவிடம் வந்து பேசியது இல்லையாம். ஒரு நாள் சமந்தாவே ஏன் என்னை பின்தொடர்ந்து வரீங்க, எதுவும் பேச மாட்டீங்க என கேட்க அதற்கு அவர் சொன்ன பதில் சமந்தா கற்பனை கூட செய்து பார்த்திராத வகையில் அவர் அந்த பதிலை சொல்லியிருக்கிறார். நான் உன்னை பின்தொடர்கிறேன் என்று யார் சொன்னது என்று கேட்டு சமந்தாவுக்கே ஷாக் கொடுத்தாராம். அந்த வார்த்தையை கேட்டதும் சமந்தா மனம் நொந்து போய்விட்டாராம். காரணம், அவரை பற்றி மனதில் என்னவெல்லாமோ நினைத்திருந்தாராம். ஆனால் அந்த பையனின் பதில் சமந்தாவுக்கு பலத்த ஏமாற்றத்தை கொடுத்துள்ளது. அவர் தன்னை விரும்பினாரா இல்லையாம், விரும்பி சொல்ல முடியவில்லையா என்பது அப்போதைக்கு தனக்கு புரியவில்லை என சமந்தா கூறியுள்ளார். அதே போல் அது ஒரு விசித்திரமான அனுபவம் என்றும் அதே போல் அது ஒரு அழகான நினைவாக தன்னுடைய நினைவில் உள்ளது என சமந்தா தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். சமந்தா மாடலாக தனது வாழ்க்கையை தொடங்கி பின்னர் தெலுங்கு சினிமாவில் ஹீரோயினாக நடித்தார். ஓகே வியூவர்ஸ், இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.